தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நீட் தேர்வு குறித்து பேசியிருக்கிறார். நடிகர் நீட் தேர்வு குறித்து பேசிய கருத்துக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வரவேற்று செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் என்பது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் நாம் தற்பொழுது பார்க்க போகிறோம். நீட் தேர்வு குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று கூறிய கருத்துக்கு பிறகு நீட் தேர்வு மீண்டும் விவாத பொருளாக்கப்பட்டு இருக்கிறது. விஜய் நீட் தேர்வு குறித்து சரியான கருத்தையே கூறியிருக்கிறார். தவறான கருத்தை எதையும் கூறவில்லை. ஆள் ஒன்றுக்கு தமிழகத்தில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளி மேல் படிப்பை படித்து முடித்துவிட்டு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் மருத்துவம், பொறியியல், வேளாண்மை, சட்டம் என 4 துறைகள் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. எனினும் இன்றைய காலகட்டங்களில் விண்வெளி ஆராய்ச்சி, கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வணிகவியல், தொழில் முனைவோர் என உள்நாட்டு வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான தொழில் வாய்ப்புகளுக்காக கதவுகள் திறந்தே கிடக்கிறது. அந்த துறைகளில் மருத்துவம், பொறியியல் துறைகளை விட மனம் நிறைவு தரக்கூடியதாகவும் அதிகம் பொருளீட்டக்கூடியதாகவும் புகழ் சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. பெரும்பாலான மாணவர்கள் பள்ளி பருவத்திலேயே தங்களின் எதிர்காலத்தையே சரியாக திட்டமிட்டு தாங்களே தீர்மானிக்கிறார்கள். பல நேரங்களில் பெற்றோரும் நண்பர்களும் ஆசிரியர்களும் வழிகாட்டிகளாக விளங்குகிறார்கள். எந்த மாணவர்களது வாழ்க்கையிலும் எந்த அரசியல்வாதிகளின் பங்களிப்பை இதுவரையும் சொல்லும்படியாக இருந்தது இல்லை. பள்ளி அல்லது கல்லூரி பாடத்திட்டங்களையும் அந்த துறை நிபுணர்களே தீர்மானிக்கிறார்கள். அவ்வப்போது அரசியல் நோக்கங்களோடு அவர்களுக்கு பிடித்தமான தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றுகளை பள்ளி பாடங்களில் திணிப்பதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது. எனினும் அண்மை காலத்தில் புதிய பொருளாதார கொள்கை அமலான பிறகு உருவான வாய்ப்புகளின் அடிப்படையில் மத்திய அரசின் 1000 பேருக்கு ஒரு மருத்துவரை உருவாக்க வேண்டும் என்ற உலகளவிலான இலக்கை அடைய தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க மத்திய அரசும் தாராளம் காட்டியது. அதை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவில் அரசியல் பொருளாதார பின்புலம் கொண்டவர்கள் புதிய மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கினர். தமிழ்நாட்டில்தான் மிக மிக அதிகம். தமிழ்நாட்டில் புதிதாக துவங்கப்பட்ட பல மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வசதிகளே இல்லாமலேயே தேசிய மருத்துவ கல்விக் கழகத்தின் நிபந்தனைகளை மீறி மாட்டுக்கொட்டைகளுக்கு குறைவான வசதிகளை கொண்ட கட்டிடங்களில் மருத்துவக் கல்லூரிகள் நடத்த அரசியல் வளத்தோடு அனுமதி பெற்று கொண்டார்கள். அந்த மருத்துவக் கல்லூரிகளில் சேர பெரும் தொகை மட்டுமே அடிப்படை அம்சமாக இருந்தது. தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கும் அவர்களின் அடிவடிகளுக்கும் கூக்குரலிடுவதைப் போல கிராமப்புற நகரப்புற ஏழை எளிய மாணவர்கள் 99% மதிப்பெண் பெற்றிருந்தாலும் மருத்துவ பொறியியல் கல்லூரியின் வாசல்களை எட்டி பார்க்க முடியாத நிலை இருந்தது. ஆனால் 50% பெற்றிருந்தாலும் பணப்பெட்டியுடன் சென்றவர்களும் வசதி படைத்தவர்களின் பிள்ளைகளும் அதிகாரத்தில் உள்ள அரசியல்வாதிகளின் பிள்ளைகளும் மருத்துவர்களாக முடிந்தது. இந்தியாவில் மருத்துவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் நோக்கம் எண்ணிக்கை அடிப்படையில் நிறைவேறியது. ஆனால் தரமான கல்வியை கொடுக்க முடியாத நிலை குறித்த அனைத்து தளத்திலும் பேசுபொருளாகியது. எனவே அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அனைத்திற்கும் தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான தரம் நிர்ணயம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதற்கு ஏற்ப உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி தேசிய அளவில் மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை நடத்தி அதன் பிறகு அகில இந்திய அளவில் தகுதியின் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடத்த மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றியது. பல மாநிலங்கள் அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டன. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக கொண்ட தமிழ்நாடு அதற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்கவில்லை. 2 ஆண்டுகளுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டு 2017க்கு பிறகு தமிழ்நாட்டில் நீட் தேர்வை அமலாக்கியது. இந்த 7 வருடங்களில் ஆயிரக்கணக்கான கிராமப்புற நகரப்புற எளிய மாணவர்கள் நன்கு படித்து அதிக மதிப்பெண் பெற்று தரத்தின் அடிப்படையில் எந்தவித நன்கொடையும் இன்றி மருத்துவராக முடிகிறது. ஆட்டோ டிரைவர், வேன் டிரைவர், கூலி தொழிலாளி பிள்ளைகளும் கூட மருத்துவராக சாதனை படைக்கிறார்கள் என்ற நல்ல செய்திகள் இருக்கிறது. இந்த அரசியல் சாசனம் வகுத்த தந்திருக்கக்கூடிய உண்மையான சமத்துவம், சம உரிமை, அனைவருக்கும் தகுதியின் அடிப்படையில் சம வாய்ப்பு உரிமை நீட் தேர்வுக்கு பின்னர்தான் அமலுக்கு வருகிறது. அந்த வகையில் நீட் தேர்வு இந்தியா முழுவதும் ஒரே விதமான தேர்வுகளின் அடிப்படையில் மாணவர்களுக்கு திறமையின் அடிப்படையில் மதிப்பெண்களை வழங்குகிறது. அதன் அடிப்படையில் தரவரிசை
தர வரிசைப்படுத்துவது முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மையாகவே இருக்கிறது. கடந்த காலங்களில் தமிழ்நாடு மாணவர்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டுமே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வந்த நிலை மாறி தற்போது அனைத்து தடைகளையும் உடைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் கல்லூரிகளிலும் தேர்வு பெறுகிறார்கள். தரவரிசை பட்டியலில் முறையை கடைபிடிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநில மருத்துவக் கல்லூரிகளையும் இடம் பிடித்து விடுகிறார்கள். அதுவும் குறிப்பாக முதுநிலை வகுப்புகளில் தமிழ்நாடு மாணவர்கள் பலரும் பிற மாநிலங்களில் பெரும் பங்கு வகித்து வருகிறார்கள் என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. தமிழ்நாடு மாணவர்களுக்கு விளைந்துள்ள இந்த மாற்றங்களை சிறிதும் கணக்கில் கொள்ளாத பிற்போக்குத்தனமான அரசியல்வாதிகள் மிக மிக குறுகிய கண்ணோட்டத்துடன் நீட் தேர்வு குறித்து தவறான செய்தி பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீட்டை ஒழிக்க வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெற்றார்கள். ஆனால் அந்த நீட் ஒழிப்பு ரகசியத்தை வெளியே சொல்லாமலேயே தமிழ்நாடு மக்களின் அறியாமையை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் சவாரி செய்து வருகிறார்கள். நீட் தேர்வு ஒழிப்பு குறித்த ஒரு குறிப்பிட்ட கட்சியின் தவறான வாக்குறுதிகளாலேயே மாணவ செல்வங்கள் தங்களின் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். அவர்கள் நீட் தேர்வு குறித்து உண்மையை பேசியிருந்தால் ஒரு உயிரிழப்பை கூட நிகழ்ந்திருக்கிறாது. எவர் வீட்டு பிள்ளையோ அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அன்றைய தினம் அனுதாப செய்திகளையும் 10 லட்சம் பண முடிப்புகளையும் கொடுக்கிறார்கள். ஓட்டுக்களை அள்ளி ஆட்சி கட்டில் அமர்ந்து கொள்ளுகிறார்கள். இந்த அநியாயம் நீண்ட காலம் நீடிக்க அனுமதிக்கவும் கூடாது. இன்றைய மன உலகில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பல வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. தமிழ்நாட்டில் ஆண்டொன்றுக்கு +2 தேர்விலும் வெற்றி பெறும் 10 லட்சத்துக்கு மாணவர்களால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரியில் உள்ள 10,000 மருத்துவ இடங்களையும் அனைவரும் வாய்ப்பு பெற இயலாது என்பது யதார்த்தம். 10,000 மருத்துவ இடங்களையும் அனைவரும் வாய்ப்பு பெற இயலாது என்பது யதார்த்தம். எனவே மாணவ செல்வங்கள் தங்களின் திறமைக்கு ஏற்ப ஒவ்வொரு துறையிலையும் முன்னேறி செல்ல வழிகாட்ட வேண்டியது ஒவ்வொரு சமூக பற்றாளர்களின் கடமையாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நீட்டை ஒழிப்பது என மாணவர்களுக்கு தவறான வழிகாட்டுதல்களை எவர் செய்தாலும் அவர் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் துரோகம் செய்பவர்கள் என கருத வேண்டும். அந்த வகையில் நீட் தேர்வு குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் கருத்துக்கு எனது வாழ்த்துக்களையும் தொடர்ந்து தமிழ்நாடு மக்களிடத்தில் மாணவர்களிடத்திலையும் உண்மையை உரக்கச் சொல்லி வர வேண்டும். விஜயின் நீட் தேர்வு குறித்த குரலுக்கு புதிய தமிழகம் கட்சி என்றென்றும் துணை நிற்கும் என்று தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி.